ரவா கிச்சடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இதெல்லாம் வதங்கினதும் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் வறுத்து வச்சுருந்த ரவையை நான் சேர்த்துருக்கேன். 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் இதுக்கு முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறது சாம்பார் தூள். 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 கப் ரவைக்கு 3 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. சூப்பராக நம்ம கிச்சடி ரெடி ஆகிடும். கடைசியாக நல்லா தாராளமாகவே நெய் விட்டுக்கோங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். அதே போல் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த கிச்சடி அவ்வளோ அருமையாக இருக்கும்.